Welcome to Pettibox, the UK series. Hey guys, என்னெல்லாம் கொண்டு வரணும் என்னெல்லாம் கொண்டு வர தேவை கிடையாது ஆப்ஷன் இல்லை அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் எப்படி எஃபெக்டிவா பேக் பண்ணி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியாச்சு, கொண்டு வர வேணான்னு சொல்லியாச்சு, இதெல்லாம் ஆப்ஷனலாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் எப்படி எஃபெக்டிவாக பேக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு என்னோட லேர்னிங், என்னோட மிஸ்டேக்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த வீடியோ. இது பியூர்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி மட்டுமே, ப்ளஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன சஜஷன்ஸ் வச்சு சிலதை தெரிஞ்சுக்கிட்டேன். பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் சூட்கேசஸ் வாங்குறது. இதில் நம்மள நிறைய பேர் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு தப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் சூட்கேசஸ் பார்க்குறப்போ எக்ஸ்எல், எல், எஸ், எம்னு நிறைய சைஸஸ் ஆஃப் சூட்கேஸ் இருக்கும். யூஸ்வலி கடையிலையுமே எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பெரிய சூட்கேஸ் வாங்கிக்கோங்க சார், உங்களுக்கு நிறைய லக்கேஜ் பிடிக்கும், எவ்வளோ வேணால் வெயிட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நானும் ஒரு பெரிய சூட்கேஸை வாங்கினேன். ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். நாட் நீடட் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஏன்னா உங்களோட ஏர் டிக்கெட்ஸை புக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சூட்கேஸை வாங்குங்க. டிக்கெட்ஸை புக் பண்ணாமல் சூட்கேஸ் சைடு போகாதீங்க. டிக்கெட்ஸை புக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட ஃப்ளைட்டில் என்ன மாதிரியான லக்கேஜ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பாருங்கள். நான் வந்தது ஏர் இண்டியாவில் வந்தேன். ஏர் இண்டியாவில் வந்து 2 into 23 kgs தான் பெர் பர்சன் அலவுட். விச் மீன்ஸ் நீங்கள் டோட்டலாக 46 kgs கொண்டு வரலாம், 2 லக்கேஜ் கொண்டு வரலாம். எந்த லக்கேஜ்லையுமே 23 kgsக்கு மேலே போகக்கூடாது. எவ்ரி சூட்கேஸ் ஹேஸ் டு பி மேக்ஸ் ஆஃப் 23 kgs. இதுதான் கணக்கு. 23 kgs எல்லாம் தாராளமாக இதில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் ஒரு பெரிய சைஸ், ஒரு எக்ஸல் சைஸ் சூட்கேஸ் ஒன்று வாங்கிட்டேன். பேக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு அதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், சூட்கேஸே 4 கிலோ. ஸோ அதுலேயே 4 கிலோ நம்மளுக்கு போயிடுச்சு. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ், நல்லா வச்சதுக்கு அப்புறம் கூட சூட்கேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ற ஜிப்பை ஓபன் பண்ண தேவைப்படல. ரெண்டாவது, ஃபிக்ஸடா இருக்கிற சைஸ்லயே நிறைய ஸ்பேஸ் இருந்தது, ஆனா திங்ஸ் வைக்க முடியல. பிகாஸ் அது 23 kgs தான் வைக்க முடியும் சூட்கேஸ்ல, ஏர்லைன்ஸோட ரூல்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ அதனால ஏர்லைன்ஸோட ரூல்ஸ் பேஸ் பண்ணி வாங்குங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன், ஒரு எல் சைஸ் சூட்கேஸ் போறோம், உங்களுக்கு ஒரு 23 kgs வரைக்குமே அதுல வைக்க முடியும். அதே மாதிரி பெர் பர்சனுக்கு ஒரு சூட்கேஸ் போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் 4 பேர் வந்தோம், ஆனால் மொத்தமாகவே 2 பெரிய சூட்கேஸ் தான் கொண்டு வந்தோம். மற்றது எல்லாமே மேக்ஸிமம் நான் வந்து ட்ராவல் பேக்ஸில் கொண்டு வந்தோம். சூட்கேஸஸில் நீங்கள் வந்து உடையிற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபராக வர வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் சூட்கேஸில் பேக் பண்ணிவிட்டு மற்ற எல்லா திங்ஸையுமே ட்ராவல் பேக்கில் போட்டுக்கலாம். ட்ராவல் பேக் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியும் ட்ராலி ஆப்ஷன் இருக்கிற மாதிரியும் வாங்கிக்கோங்க. நான்லாம் ஒரு ஃபோல்டபுள் ட்ராலி ஆப்ஷன் கூட ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஹைலி ரெக்கமெண்டிங். ட்ராலி சூட்கேஸ் ஒன்று போகிறோம் ஃபார் அ பர்சன். அதுக்கப்புறமேட்டு நிறைய ட்ராலி பேக்ஸ் கொண்டு வந்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு பேக்கோட வெயிட் வந்து 1 or 2 kgs தான் வரும். உங்களோட நிறைய ஐட்டம்ஸ் வைக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸஸில் தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உங்களுக்கு பாக்ஸ் வெயிட்டே கிடையாது. மேக்ஸிமம் வெயிட்டை ஃபில் பண்ணி நல்லா ரேப் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டோன்னா யூ கேன் பிரிங் மெனி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அது இங்கே எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கீழே, சைட்ஸில், மேலே இந்த லேயரில் உங்களோட ட்ரெஸ்ஸஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நடுவுலலாம் மற்ற எல்லா திங்ஸையுமே வைங்க. இது ஃபர்ஸ்ட் திங். இது ஏன் அப்படின்னா, சூட்கேசஸை அவங்க தூக்கி போடுவாங்க. உள்ளே என்ன இருக்குன்னா அவங்களுக்கு பார்க்க போகிறது கிடையாது. தே ஆர் நாட் கோயிங் டு பி பாதர்ட் அபவுட் இட் ஆல்சோ. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் கொஞ்சம் சேஃபராக வரும். அதே மாதிரி உடையறக்கூடிய பொருள் எல்லாமே ஒரு துணியிலையோ இல்லை உங்களோட ஷர்ட்டோ டிஷர்ட்லேயோ ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இட் வில் பி ஸ்டில் மோர் ஹெல்ப்ஃபுல். நான் கொண்டு வந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், சாமி ஐடல், இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்ல ஒரு ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ரேப் பண்ணி தான் இந்த சூட்கேஸ்க்கு நடுவில் ஆடாமல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாத்தையுமே செட் பண்ணேன். ஸோ நீங்கள் செட் பண்ணுறது எப்படி செட் பண்ணணும்னா, தூக்கி போட்டால் கூட அது ஷிஃப்ட் ஆகாமல் ஆடாமல் வர்ற மாதிரி நீங்கள் எல்லா லக்கேஜஸையுமே கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சேஃபராக வந்து சேரும். பேட்ரிஸ், பவர் பேங்க், இது எதையுமே செக்இன் லக்கேஜில் வைக்காதீங்க. செக்இன் லக்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு லக்கேஜை போட்டோன்னே அது வந்து தனியாக உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஐட்டமோட வரும். உங்கள் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிற ஐட்டம் வந்து செக்இன் லக்கேஜ். உங்கள் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு வரது வந்து கேபின் லக்கேஜ். ஸோ செக்இன் லக்கேஜில் நீங்கள் பேட்ரிஸ், பவர் பேங்க் அந்த மாதிரி எந்த ஐட்டமையுமே வைக்காதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை உங்களோட ஹேண்ட் லக்கேஜ் இல்லை கேபின் லக்கேஜில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஎஸ்ஐ லாக் இருக்கிற மாதிரி சூட்கேசஸ் வாங்குங்க. இன்கேஸ் நீங்கள் நார்மல் ட்ராவல் பேக்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு லாக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட டிஎஸ்ஐ லாக் இருக்கிற மாதிரியான தனி லாக்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேபின் லக்கேஜில் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இறங்குன உடனே தேவைப்படுற ஐட்டம்ஸை கேபின் லக்கேஜில் வச்சுக்கோங்க.
இப்போ வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கலாம், அந்த மாதிரி வந்த உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற ஐட்டம். இல்லாட்டினா நீங்கள் டிரான்சிட்டில் வரீங்க, டிரான்சிட்டில் ஒரு 4-5 ஹவர்ஸ் இருக்க போகிறீங்கன்னா அந்த டிரான்சிட் அப்போ உங்களுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேபின் லக்கேஜில் போட்டுக்கலாம். உங்களோட கேபின் லக்கேஜ் ஒரு ஸ்மால் சூட்கேஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்மாலர் ட்ராவல் பேக்காகவும் இருக்கலாம். இது கம்ப்ளீட்லி உங்கள் ஆப்ஷன் தான், எது வேணால் கொண்டு வரலாம். பட் அதில் உங்களுக்கு வந்து இறங்கின உடனே இம்மீடியட் பர்பஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான எந்த திங்காக இருந்தாலும் அதை கேபின் லக்கேஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஹைலி ரெக்ரெட் பண்ணது, எனக்கு தேவையானது எதையுமே நான் லக்கேஜில் வைக்கலை, பசங்களுக்கு மட்டுமே வச்சு கொண்டு வந்தேன். பட் எனக்கு நான் எதுவுமே வச்சுட்டு கொண்டு வரல. லைக் புக்ஸ் ரீட் பண்ணுவீங்கன்னா புக்ஸு, நிறைய படம் பார்ப்பீங்கன்னா படம் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸில் கூட யூ ஹேவ் அன் ஆப்ஷன் ஆஃப் டவுன்லோடிங் த மூவிஸ். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா என்டர்டெயின்மெண்ட்ஸையுமே நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. ஃப்ளைட்டை நம்பி வராதுங்க. ஏன்னா சில ஃப்ளைட்ஸில் உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் செக்டார் இருக்காது. நான் வந்ததில் எதுவுமே இருக்கல. ரொம்ப ஆதி காலத்து படம்லாம் இருந்தது, ஜுராசிக் பார்க் அந்த மாதிரி ரொம்ப பழைய படம்லாம் தான் இருந்தது. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் உங்களோட என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ஹைட்டில் பறக்கிறப்போ உங்களுக்கு இந்த காது அடைக்கிற பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னா இயர் மஃப்ஸ் ஆர் காட்டன்ஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பேக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கையில் லக்கேஜில். ஏன்னா சில ஃப்ளைட்ஸில் அது இல்லை, எங்ககிட்ட ஏர் மஃப்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்களே. ஸோ அதனால் இந்த ஏர் மஃப்ஸோ இல்லை வந்து காட்டனோ நீங்கள் வந்து லக்கேஜில் வச்சுக்கிட்டீங்க, உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னமுமே ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களோட மற்ற இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களோட பாஸ்போர்ட், வீசா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஃபுல் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸையுமே நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட ஏதாவது இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு இருக்குன்னா அதையுமே கொண்டு வந்துக்கோங்க. பிகாஸ் தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் அட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வேர் நீங்கள் வந்து லாஞ்சை வந்து வித் லெஸ் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் நான் ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்டில் வந்தேன், சென்னையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லண்டனுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணல. பட் ஆல்ரெடி டிரான்சிட்டில் வந்தவங்க சொன்னது வந்து எஸ் இட் டஸ் ஒர்க்ஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், வேர் கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் ₹1 ஃபுல் லாஞ்சையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கா உங்கள் கிரெடிட் கார்டில்னு பார்த்துட்டு அந்த கிரெடிட் கார்டையும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ ஐ ஹோப் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் வேறு ஏதாவது ஐட்டம்ஸும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. பெட்டிபாக்ஸில் யூகேவி சீரிஸ் வீடியோஸ் தவிர இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். DIY, வெயிட் லாஸ், குக்கிங், பேக்கிங் அப்படின்னு வீடியோஸ் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், கூடவே தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் us. This is Dharshana signing off from Pettibox. Stay healthy and stay happy.